ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து நடத்தும் மாபெரும் ஆன்லைன் ஜூம் வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிய தாந்திரீக பரிகாரங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. வகுப்பு கட்டணம் ரூபாய் 500 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: மன நிம்மதி, வருமானம், படிப்பு மற்றும் தேர்வில் வெற்றி, வீடு, நிலம், வாகனம், குழந்தை பாக்கியம், கடன், வழக்கு, நோய், திருமணம், ஆயுள், திடீர் அதிர்ஷ்டம், தொழில் வெற்றி மற்றும் லாபம், வெளிநாடு விசா பயணம். வகுப்பு ஆசிரியர் தாந்திரீக மாந்திரீக டாரட் ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள். ஒருங்கிணைப்பாளர் AUF அஸ்வினி தாந்திரீக மாந்திரீக நவரத்தின ஜோதிட மையம், திருச்சி. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் 9344476783 மற்றும் 9364161122. அதே போல் வெல்லம் போட்டு பாயசம் செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில் நிச்சயமாக பாயசம் செஞ்சு பழகுங்க. வெல்லம் போட்டு பாயசம் செஞ்சு தொடர்ச்சியாக ஒரு 5 நாள் அதை செஞ்சு, வாழைப்பழத்தை ஒரு 4-5 வாழைப்பழம் எடுத்து அதை பிச்சு போட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு அந்த பாயசத்தில் பிசைஞ்சு பசுமாட்டு கொடுங்க. தொடர்ச்சியாக 5 நாள் வெல்லம் தான் போடணும், சர்க்கரை இல்லை. அது நீங்கள் சேமியா, ஜவ்வரிசி, அது என்ன போடுறீங்களோ போடுங்க, பருப்பு பாயசம் எதுவாக இருந்தாலும் ஓகே. பட் ஆனால் வெல்லம் போடணும், வாழைப்பழம் அதில் சேர்க்கணும், பசுமாட்டு கொடுக்கணும் உங்கள் கையில். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு சொல்லணும் இந்த நேரத்தில். பசுமாட்டுக்கு கீரை இதெல்லாம் கொடுக்குறோம்ல, எப்படி கொடுப்பீங்க? அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பசுவோட நாக்கு நம்ம உள்ளங்கையில் படணும். பசுவை பார்த்து பயந்துக்கிட்டு பிள்ளைங்கள்லாம் இப்போ கொடுக்குறதே இல்லை, அப்படி தூக்கிலாம் போடுறாங்க. அப்படிலாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க, இது கம்பல்சரி இல்லை, நம்மளோட ரேகைகளோட நெகட்டிவிட்டியே மாறுமா. இப்போ அப்படியே நாக்கு அப்படி இப்போ வாழைப்பழம் அப்படி கொடுத்தீங்கன்னா அப்படியே நாக்கோடு தான் இழுக்கும். அப்படி இழுக்கும்போது இந்த உள்ளங்கையில் பசுமாட்டோட நாக்கு பட்டுச்சுன்னா நல்ல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். அவங்க தப்பான இடங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டாங்க, தப்பான இடத்துலேருந்து பணம் வராது அவங்களுக்கு. செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். இது வந்து என்னோட ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்தது. வாழைப்பழத்தெல்லாம் அதனால தான் கட் பண்ணி அப்படியே வச்சாவே அதை பிடிச்சி இழுக்கும் போது அந்த நாக்கு கிட்ட நீங்கள் நம்ம வாலண்டியரே கையை நீட்டுனா கையை கடிக்காது, பயப்படலாம் வேண்டாம். அப்படியே வச்சு இழுக்கும் போது அவ்வளோ கூலாக இருக்கும், அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். அனுபவிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வலது உள்ளங்கையில் பசுவோட நாக்கு படுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமான தாந்திரிகம் இது. இதெல்லாம் தாந்திரிகம் தான், இதெல்லாம் தான் தாந்திரிகம். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்லாம் கேட்கக்கூடாது, லாஜிக்லாம் கிடையாது. ஆனால் பலன் அடையும், நிச்சயமாக பலன் உண்டு. அதே போல் வியாழக்கிழமை கொஞ்சமாக குங்குமம் வாங்கி அதை வந்து தாயார் சந்நிதியில் கொடுத்து, வியாழக்கிழமையே சாயந்தரம் வாங்கி தாயார் சந்நிதியில், அது தாயார்னால் மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி, அம்பாள் கோயிலாக இருந்தாலும் சரி, ஈவினிங்கே கொடுத்துட்டு சாமி கருவறையில் வைக்க சொல்லிவிட்டு அதை வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு வாங்க, நல்லா பணம் பெருகும். இது மாதிரி ஒரு 11 வாரம் தொடர்ச்சி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அதே போல் வீட்டில் எல்லோரும் கோதுமை அரைக்க கொடுக்கும்போது, கோதுமை அரைச்சிட்டு வரும்போது 7 துளசி இலையை வந்து அதில் போட்டு அரைச்சிட்டு வாங்க. குங்குமப்பூ போட்டாலும் சூப்பராக இருக்கும். குங்குமப்பூ சின்னதாக கொஞ்சம் வாங்கி, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து தாந்திரிகம் பரிகாரமாக வேலை செய்யும். அதையும் அதிலே அந்த டப்பாவோட போட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சேர்த்து அரைச்சி கொடுத்துருவாங்க. அது இது மாதிரி வாங்கிட்டு வந்து அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது இல்லை எப்போல்லாம் இதெல்லாம் செய்ய முடியுங்களோ அப்போல்லாம் கடையில் போய் கோதுமை வாங்குங்க, இல்லை ரேஷனில் வாங்கினாலும் சரி. கோதுமையை வாங்கி அதை சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுட்டு அதை அரைக்க போகும்போது துளசி இலையிலும் கொஞ்சம் குங்குமப்பூவும் போட்டு அரைச்சிட்டு வந்து பாருங்கள். ஒரு 2-3 டைம் அது மாதிரி செய்கிறதுக்குள்ளேயே ஒரு மாதிரி பணம் முடக்கங்கள்லாம் சரியாகிறத பார்க்கலாம். இதெல்லாமே தான் தாந்திரிகம். இப்படி தான் நிறைய தாந்திரிகங்கள் இருக்குது. தாந்திரிகத்தில் வந்து வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாஸ்து ரீதியான நிறைய பிரச்சனைகளை சாதிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி பயந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, வாஸ்து குறைபாடு உள்ளவங்களுக்கும் கூட ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு பயம் வந்துடும். அப்போ தான் வந்து அடுத்த மாதம் கமிட்மெண்ட்டை பற்றி, அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை பற்றி,
இஎம்ஐ பற்றி ரொம்ப கவலை வந்துடும். வெளியே அவங்க பாட்டு ஜாலியாக சுற்றுவாங்க, டீ கடைக்கு போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுவாங்க. வீட்டுக்கு போனோன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்படின்னா வாஸ்து ரீதியாக ஏதோ குறைகள் இருக்குன்ற மாதிரிலாம் அர்த்தம். அப்போ அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் வீக்காக இருக்கும். அப்போ செவ்வாய்க்கு சொன்ன அந்த பரிகாரங்களை செய்யுங்க, சுக்கிரனுக்கு சொன்ன பரிகாரங்களை செய்யுங்க. அதே போல் வாஸ்து ரீதியான பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும். இல்லை, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும். வீட்டில் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி இருக்குது, பறவைகள்லாம் வரல, நம்ம வளர்ப்பு பிராணிகள்லாம் ஒரு மாதிரி சவுண்டு வருது, வீட்டில் யாரோ நடக்கிற மாதிரி ஃபீல் வருது, நம்ம பேரை சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு வரும், பார்த்துருப்பீங்க. நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கணும். இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, செம்பருத்தி, வெண் செம்பருத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளை கலரில் பூக்கும். அந்த வெண் செம்பருத்தி வாங்கிட்டு வந்து நம்ம வாசலுக்கு நேராக, வீட்டு வாசலுக்கு நேராக, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, மாடி வீடாக இருந்தாலும் சரி, ஒரு தூள் தொட்டியில் வச்சு அந்த வெண் செம்பருத்தி செடியை வச்சு நட்டு வைங்க. அது பிடிச்சிக்கிச்சின்னா அங்கே பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி நெகட்டிவிட்டி இருக்கிற வீட்டில் டெஃபினட்டாக நீங்கள் எவ்வளோ தண்ணி, என்ன சூரிய வெளிச்சம் எப்படி பட்டாலும் 2-3 நாளில் கருகியே போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை சரி பண்ணுறதுக்கு அதே நிவர்த்தி தான், வாலண்டரியாக மறுபடியும் அதை வந்து வளர்க்கணும். அது எப்போ பிடிக்குதோ அப்போவே அந்த நெகட்டிவிட்டி குறையுதுன்னு அர்த்தம். தாந்திரிகத்தில் இன்னும் முக்கியமானது, இந்த மாதிரி நெகட்டிவிட்டி வீட்டில் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, வெளியே வரணும் அப்படின்னா சொர்ணாகர்ஷ்ண பைரவ மூலிகைன்னு 2-3 மூலிகைகள் இருக்குது. பைரவருக்குன்னே இருக்கக்கூடிய ரொம்ப மூலிகைகள் வந்து ஒரு 2-3 மூலிகைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதையும் நான் இப்போயே ஃப்ளோவில் சொல்லிடுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செந்நாயுருவி. நாயுருவி யூஸ்வலாக கிடைக்கும், அந்த ஒரு புள்ளியாக இருக்கும். செந்நாயுருவிங்கிறது வந்து அந்த வேர் வந்து சிகப்பாக இருக்கும் ஒரு மாதிரி. செந்நாயுருவிலாம் கிடைச்சிச்சின்னா ஏகப்பட்ட விஷயங்களை சாதிக்கலாம். செந்நாயுருவியோட அந்த வேரில் பல்லாம் விளக்குனா வாக்குப்பளிதம் அபரிதமாக இருக்கும், சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும். இந்த கருநாக்கு உள்ளவங்கன்னு சொல்லுவாங்கள்ல, நெகட்டிவிட்டி, அவங்க சொன்னால் பழிச்சிரும். அவங்க அதில் பல் விளக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கருநாக்கே மாறும். எவ்வளோ பவர்ஃபுல்லானது. அப்போ அந்த செந்நாயுருவி வேர் வந்து அது பாருங்கள், யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். அந்த செந்நாயுருவி வேர் அந்த இதை வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு நமக்கு என்ன முடியுதோ அதெல்லாம் படையல் முடிஞ்சால் ஒரு சக்கரை பொங்கல் வச்சா நல்லது. அப்படி இல்லைன்னா அவல் பொரி, ஒரு கல்கண்டு, வெல்லம் இது மாதிரி வச்சு சூடெல்லாம் காமிச்சு எலுமிச்சம்பழம் பலி கொடுத்து மஞ்சள் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி அது ஆணிவேர் இல்லாமல் அப்படியே ஆணிவேர் அருந்துராமல் பார்த்து எடுத்து வடக்கு பக்கம் போகிற வேரில் அந்த மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி அந்த விரல் நகம் படாமல் கட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க. வீட்டில் வச்சு மஞ்சள் தண்ணியில், மஞ்சள் தண்ணினாவே கஸ்தூரி மஞ்சள் தான், கடையில் இருக்கக்கூடிய கெமிக்கல் தண்ணி கிடையாது. அந்த இல்லைனா மஞ்சள் கிழங்கு வாங்கி அரைச்சி அந்த தண்ணியில் வந்து அதை முக்கி எடுத்து ஒரு வெள்ளை துணியில் வச்சு சுற்றி வீட்டில் வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் நவரத்னங்கள் கடையில் கிடைக்கும், சும்மா சிம்பிளாலாம் கிடைக்கும். இன்னும் குவாலிட்டியாக வாங்குறதுனா கூட உங்களோட சக்தியை பொறுத்து கொஞ்சம் உப்பு போட்டு இந்த நவரத்னங்களை கொஞ்சம் அதில் போட்டு, உப்பு வேண்டாம், கண்ணாடி பாட்டிலில் நவரத்னங்கள் போட்டு இந்த இதை போட்டு இதை நல்லா மூடி சாமி ரூமில் வச்சுக்கோங்க. தாயத்து போடுற முடிஞ்சால் கூட அதில் வெள்ளி தாயத்தை வாங்கி அந்த மூலிகையை வச்சுட்டு வாங்க. இந்த செந்நாயுருவி அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். இன்னும் இதை நல்லா உயிர் கொடுக்கணும், உயிர் ஏற்றணும்னா ஸ்ட்ரீம் மந்திரம், பீஜ மந்திரம்ல பீஜ மந்திரம் இருக்குது. ஸ்ட்ரீம் அந்த ஸ்ட்ரீம் மந்திரத்தை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த 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 வேரை வந்து கையில் வச்சுட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உச்சரித்து, இப்போ நம்மக்கிட்ட வர கிளைண்ட்ஸுக்கெலாம் நம்ம வந்து அவங்களோட ஜாதகத்தை பார்த்து இவங்களுக்கு என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த கிரகத்தை டெவலப் பண்ணணும்னு பார்த்தா நம்ம இது மாதிரிலாம் மாளிகைலாம் கொடுக்குறோம். இந்த தாயத்துக்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறது இல்லாமல் நீங்களே உங்களால் செஞ்சுக்க முடியும். ஃபினான்ஷியலி டெவலப் ஆகணும், ரொம்ப பண தடைகள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, எதுவும் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடக்கலை, இது மாதிரி எல்லாம் விஷயங்கள் நல்லா விளையலை, தொழில் நல்லா ஓடலை, இந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த வேறு எல்லாம் கிடச்சி இதை எடுத்து வந்தது கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 2 கண்ணாடி பாட்டிலில் நவரத்னங்களும் பஞ்சலோகங்களும் கொஞ்சம் போட்டு அந்த 2 போட்டு விளைச்சல் இடத்துல புதைச்சி வடகிழக்கில் புதைச்சி வச்சிங்கன்னா நல்லா விளையும். தொழில் செய்கிற இடத்துல வடகிழக்கு இடத்துல வச்சிங்கன்னா பணம் பெருகும். கல்லாப்பட்டியில் வைக்கலாம், வீடுகளில் வைக்கலாம், ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இதே மாதிரி இந்த பைரவரோட இன்னொரு முக்கியமான வேறு பார்த்திங்கன்னா சிறியானங்கையும் அப்படி தான், சேம் ப்ரொசீஜர். சிறியானங்கைக்கு சில மந்திரம் இருக்குது, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள்.
இல்லைனா பைரவரோட மூல மந்திரம் இல்லை காயத்ரி மந்திரத்தை மட்டுமா சொல்லி கூட உருவேற்றிக்கலாம். இது உருவேற்றுறது எதுக்குன்னா நம்மளை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு தான், ஃபினான்ஷியலி கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். அப்புறம் வாஸ்து பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குதுன்னா அந்த பவளம் மல்லி வீட்டில் வளர்த்தாலும் வாஸ்து பிரச்சனைகள் குறையும். வளர்க்கக்கூடாத செடிகள்லாம் சொல்லியிருக்காங்க, தெரியும் தானே? புளிய மரம், பருத்தி இதெல்லாம் இருக்கும் பாருங்கள். நெல்லிலாம் வளர்க்கக்கூடாது வீட்டில், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நெகட்டிவிட்டி நிறைய கொடுக்கும். பருத்தி இதெல்லாம் அது நெட்டில் பாருங்கள். அது மாதிரி வளர்க்கக்கூடாததையும் வளர்க்கக்கூடாது, வளர்க்க வேண்டிய பவளமல்லியை வளர்க்கணும். வாஸ்து பிரச்சனை இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க, எதிர்மறை பிரச்சனை வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, அப்புறம் இது சொல்லியிருந்தேன் அந்த செம்பருத்தி, அது வந்து நெகட்டிவிட்டியை குறைக்கும். எப்போவுமே வீட்டில் சண்டை சச்சரவாக இருக்குது, ஒரு குழப்பமாக இல்லை, எப்போ பார்த்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏதோ ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக ஏதோ வந்துட்டுருக்கு, யாராவது ஏதோ செஞ்சுருப்பாங்களோன்னு ஃபீலாக இருக்குது, வீடு நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு இப்படி உருவாகிட்டுருக்கு, நிறைய ஒரு மாதிரி ஒரு அந்யோன்யமே இல்லை, அக்கம் பக்கத்து கூடயும் சண்டையாக இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்கவங்க கூடயும் ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலான்னா வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படம், வெள்ளை புடவை கட்டின மாதிரி ஒரு மாதிரி ஒயிட் கலர் ரொம்ப அதிகமாக தெரியும், நிறைய இடத்துல இருக்குது, கேட்டு பாருங்கள். எல்லோயிஸாக இருக்கும், ரெட்டு இருக்கும், பச்சை கலர் இருக்கும். அதுபோல் ஒயிட் கலர் மகாலட்சுமியை அந்த ஃபோட்டோ வீட்டில் வாங்கி வச்சு கணவன் மனைவி 2 பேரும் கும்பிடுங்க, இந்த பிரச்சனைகள் வந்து குறையும். அதே போல் திருமண தடை, நல்ல மங்கள நிகழ்ச்சி நடக்கலை, இல்லை நடந்த திருமணம் செழிக்கலை, நல்லா இல்லை, பொண்ணு வீட்டுக்கே வந்துருச்சு, இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, ஒரு மாதிரி தடை, திருமண ரீதியாக தடை, இல்லை வீடு கட்ட முடியாத தடை, இது மாதிரிலாம் இருந்ததுன்னா மஞ்சள் நிற மகாலட்சுமி, மஞ்சள் நிற புடவை சாந்தி இருக்கிற மாதிரி நல்லா ஜொலிக்கிற மாதிரி மகாலட்சுமி வாங்கி வீட்டில் வச்சு பாருங்கள், மங்கள காரியங்கள் நடக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணக்கூடிய தாந்திரீக பரிகாரம், மாந்திரிகம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா மாந்திரிகத்துக்கு நாங்கள் இதை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூசணி வெரி வெரி பவர்ஃபுல்லானது. எலுமிச்சம்பழத்தை மாதிரி எலுமிச்சம்பழம் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ பூசணி அதை விட பயங்கர இம்பார்ட்டன்ட். பெரிய சைவ பலிகள் கொடுக்கலாம். வாஸ்து விஷயங்கள் சொன்னேன்ல, வாஸ்து விஷயத்தில் சொல்லும்போது வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு இந்த மனைகள்லாம் வந்து சைவ மனைன்னு சொல்லுவாங்க. மற்ற தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, இந்த மேற்கும் தெற்கும் சார்ந்த மனைகள்லாம் வந்து அசைவ மனைகள்னு சொல்லுவாங்க. இப்போ சைவ மனைகளில் இருக்கக்கூடியவங்க சாமி கும்பிடும்போது இல்லை வீடு ஆரம்பிக்கும் போது சைவ பூஜை தான் பண்ணணும். அவங்க வந்து பலி கொடுக்கக்கூடாது. அது கொடுத்தா அதுவே தோஷமாக ஏற்பட்டுரும். இதே அசைவ மனை இருக்கு இல்லையா, அதில் மனை கொள்றதுக்கு முன்னாடியோ இல்லை வாஸ்து பூஜை பண்ணுறது போதோ பண்ணதுக்கு அப்புறமாவது கம்பல்சரி பலி கொடுக்கணும், இரத்த பலி. இது ரிவர்ஸாக பண்ணவங்க பண்ணக்கூடாதவங்க பண்ணாலுமே பிரச்சனை வந்துடும். அப்போ வந்து அவங்கவுங்க குல வழக்கப்படி பூஜைகள் பண்ணுறதை பண்ணிக்கோங்க. அந்த மனை என்ன மனைன்னு பார்த்து, சைவ மனைனா சைவ பூஜை, அசைவ மனைனா கம்பல்சரி பலி பூஜை பண்ணுங்க. வாஸ்துவில் ரொம்ப 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 தவிர்க்க முடியாத விஷயம் இது. இதெல்லாம் பேசிக். உள்ள மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள், கட்டடம், இந்த அகலம் நீளம், இந்த இடத்துல இது இருக்கிறதெல்லாம் அப்புறம், அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் இது. இப்படி பண்ண முடியாமல் தான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன், வாஸ்து பிளான் வாங்கி அப்ரூவல் வாங்கி இன்ஜினியர்கிட்ட சொல்லி அவர் 2 பேரை கூப்பிட்டு வந்து காமிச்சு தான் பண்ணேன்லாம் சொல்லி நிறைய பிரச்சனை பண்ணுறவங்களாம் பார்த்துருக்கீங்கள. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பேஸ். சப்போஸ் அப்படி எதாவது நடந்துருச்சு, இப்போ நான் அந்த மாதிரி ஒரு வாஸ்து பிரச்சனை உள்ள வீட்டில் தான் இருக்கேன், இந்த மாதிரி நெகட்டிவிட்டியும் இருக்குது, ஆனால் பாசிட்டிவ் ஆக்கிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோன்னா இந்த பூசணியை வந்து 8 கீத்தா வெட்டிக்கணும். 8 கீத்தா வெட்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி வியாழக்கிழமை ஈவினிங்கே கொண்டு போய் நல்லா தாளம்பூ குங்குமத்தை அம்பாள் கோயிலில் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அதை வாங்கிக்கிட்டு அந்த குங்குமமாக வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நார்மல் குங்குமம், சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய குங்குமமாக வாங்கிக்கோங்க. அந்த டார்க் ப்ரௌன் இல்லாமல் பளிர்னு ரத்த சிகப்பு கலர் இருக்கிற குங்குமத்தை வாங்கி அதை அந்த 8 பீஸ்லேயும் நல்லா தடவிடுங்க. அதோட அவல் பொரி கொஞ்சம் வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டோட 8 மூலைக்கும் அதை வைங்க. காம்பவுண்டு இருந்தால் காம்பவுண்டுக்குள்ளே, காம்பவுண்டுக்கு வெளியே இடம் இருக்குதுன்னா காம்பவுண்டுக்கு வெளியே, காம்பவுண்டே இல்லை அப்படின்னா மொட்டை மாடியில்,
மொட்டை மாடியும் இல்லை அப்படின்னா வீட்டுக்கு ஒரு ஹால் தான் இருக்குன்னா கூட ஹாலில் 8 பார்ட்லேயும் இதை வச்சுருங்க. கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த அவல் பொரி அதில் வச்சுட்டு மன ரீதியாக அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும்னு நினைங்க. வாஸ்து சம்மந்தப்பட்ட அந்த மனை சம்மந்தப்பட்ட அந்த பலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு அருமையான தீர்வாக இருக்கும். ஒரு நாளிகை இல்லைனா ஒரு லக்னம் 2 மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும். மொட்டை மாடியெல்லாம் வச்சிங்கன்னா அப்படியே சுருங்கிரும். அங்கே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் அதை சக் பண்ணிடும். அதுக்கப்புறமேல் எடுத்து வைண்ட் ஆஃப் பண்ணி பூ இதெல்லாம் சேர்த்து ஓடுற ஆற்றுல இல்லைனா எங்கேயாவது போய் முடிஞ்சால் புதைச்சிருங்க. குழி தோண்டி புதைச்சிருங்க. இல்லை வாய்ப்பு இல்லைன்னா ஆற்றுல அதெல்லாம் விட்டுருங்க. சாக்கடை இது மாதிரி இடங்களில் முச்சந்திகளில் இது போடக்கூடாது. முச்சந்திகள்லையும் சாக்கடைகள்லையும் மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நிழல்லையும் போடக்கூடாது. வெட்ட வெளியில் புதைக்கணும், இல்லை தூக்கி போட்டணும், ஆற்றுல விட்டுறணும். இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் செய்யுங்க. வாஸ்து சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் குற்றங்கள்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். நமக்கு தேவையான வகைகளில் இருக்கக்கூடிய வழிகள் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ரைட். வேறு என்ன விஷயத்துக்கு வேணும்? கணவன் மனைவி அதுக்கு தான் வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த வெள்ளை கலர் மகாலட்சுமி கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு வந்து அவங்களோட தோஷங்கள், அவங்களோட ஜாதக ரீதியான பிரச்சனைகள், இல்லை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால் ஓகே. இது இல்லாமல் அவங்க சுற்றி இருக்கிறவங்க, இந்த நாத்தனார், மாமியார், குழப்பம், அக்கம் பக்கத்தில் பங்காளிங்க, இவங்களுக்கு ஏன் செஞ்சீங்க, அவங்களுக்கு ஏன் செஞ்சீங்கன்னு ஒய்ஃப் ஒன்று சொல்லுவாங்க. நீ யார் இதை கேட்குறதுன்னு இவர் கேட்பார். இப்படியே தேவையில்லை. அடுத்தவங்களால தானே பிரச்சனை, அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. நீ ஏன் அவங்களுக்கு செஞ்சீங்கன்னு பிரச்சனை வந்துடுதுல. இது மாதிரி அடுத்தவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்தி முற்றம்னு ஒரு கோயில் இருக்குது. திருசக்தி முற்றம்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போயிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போய் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லுங்கள். ஒரு வெள்ளிக்கிழமையில் இல்லைனா செவ்வாய்க்கிழமையில் நல்ல சூப்பராக பலன் அளிக்கும். தாந்திரிகமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி தூங்குகிற டைரெக்ஷன் இருக்குல்ல, பெட்ரூம் டைரெக்ஷன், அதை வந்து மேற்கு பக்கம் தலை வச்சு படுத்தாங்கன்னா தெற்கு பக்கம் தலை வைக்க சொல்லுங்கள். தெற்கு பக்கம் வச்சாங்கன்னா கிழக்கோ இல்லை மேற்கோ வைக்க சொல்லுங்கள். கட்டில் திருப்பி போடுங்க. பாயில் தான் படுக்கிறாங்கன்னா பாயம் திருப்பி படுக்க சொல்லுங்கள். 2 பேரும் தனித்தனியாக தான் படுக்கிறாங்கன்னா ஒன்றா படுக்க சொல்லுங்கள். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு அதிகமாக காரணம் வந்து தனித்தனியான ரூமில் தூங்குறதும், குழந்தைங்களை காரணங்க வச்சுக்கிட்டோம், ஒருத்தங்க கட்டிலையும் ஒருத்தங்க கீழேயும் தூங்குறதும், இந்த மாதிரி இவங்க இந்த பக்கம் டைரெக்ஷன் இந்த பக்கம் தலை வச்சு படுத்துருப்பாங்க, அவங்க அந்த பக்கம் தலை வச்சு படுத்துருப்பாங்க. இதெல்லாமே காரணம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான் பெரிய பிரச்சனைகளுக்கு போய் வழி காமிச்சிடும். ஈஸியாக டைவர்ஸ் நோக்கி போயிடும். உன் கூடலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப சாதாரணமாக அந்த வார்த்தை வந்துடும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது அவங்களுக்குள்ளே இருக்கிறது. வேறு யாராவது அவங்க ஏதாவது செய்கிறாங்க, இவங்க நல்லா வாழக்கூடாதுன்னு அவங்க கூட இருக்கிறவங்களே ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் மாந்திரிகத்தை வச்சு தான் ஆஃப் பண்ணணும். இதெல்லாம் வந்து அவங்களெல்லாம் வந்து கட்டணும். பிரச்சனை பண்ணுறவங்க அதான் நான் முதல்ல சொன்னேன். அந்த திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யக்கூடாததை செய்யலைனா செஞ்சால் கெட்டுருவோம், செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் கெட்டு போயிடுவோம். அதனால் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கணும். நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம மருமக மாமியார் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னா அதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். திருஷ்டி கழித்து போடணும். யாரெல்லாம் இப்போ திருஷ்டி கழித்து போடுறீங்க? திருஷ்டி சுற்றுறதே இல்லை. திருஷ்டி சுற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வைங்க. அப்புறம் அந்த பூசணிக்காய் சொன்ன பாருங்கள், அப்போதைக்கு அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஒரு இதில் மஞ்சளும் ஒரு இதில் குங்குமமும் கூட வைங்க. சப்போஸ் பூசணி செய்ய முடியாதவங்க, பூசணி போய் வாங்கி அதை கட் பண்ணி இவ்வளோலாம் செய்ய முடியாதுன்னா எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் மஞ்சளும் குங்குமமும் அந்த 8 இடத்துலையும் வச்சுப்பாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு கட் பண்ணி 2 எடுத்து ஒரு மூலையில் வடகிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு அப்படி 8 இடத்துலையும் வச்சுக்குவாங்க. அதுவுமே நல்லா வேலை செய்யும். ஸோ இப்படி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியாக செய்யணும். கடல் நீராடணும், கடலில் போய் குளிக்கணும், தீர்த்தங்கள் எடுத்து வந்து வீட்டில் தெளிக்கணும், நல்ல விஷயங்களுக்கு போயிட்டு வரணும். கெட்டதுக்கெலாம் போயிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளிக்கணும். அட்லீஸ்ட் கை காலை கழுவிட்டாவது உள்ளே போகணும். நல்லதுன்னா தேய்ச்சி குளிக்கணும். நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். கெட்டவங்களுக்கு கூட சேரக்கூடாது. கெட்டவங்க வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது. எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. நம்ம தான் எதுவும் கேட்குறதில்ல. அப்புறம் குத்துதே குடையுதுன்னா என்ன பண்ணுறது? இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுவாங்க. அதே போல் ரத்ன கர்ப்ப கணபதி
அப்படின்னு நெட்டில் போட்டு பாருங்கள். ரத்ன கர்ப்ப கணபதி அப்படின்னு ஒரு கணபதியோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும். ஒரு நகை ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருப்பார் அந்த கர்ப்பதி. அந்த ஃபோட்டோ வாங்கி டவுன்லோட் பண்ணி, இல்லை அது கிடச்சிச்சின்னா கூட பணம் வைக்கிற இடத்துல வைங்க, நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்புறம் வங்கி மோதிரம்னு ஒரு மோதிரம் இருக்குது, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வங்கி மோதிரம்னு ஒரு மோதிரம் இருக்குங்க. இப்போலாம் யாருக்கும் அதெல்லாம் தெரியறதில்ல. இப்படி ஒரு வளைஞ்சு அது இப்படி இருக்கும். பழைய காலத்தில் அரசர்கள்லாம் நாட்டியக்காரங்களாம் போட்டிருப்பாங்க, இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். வங்கி மோதிரம்லாம் இருக்குது, இப்போயும் இருக்குது, யாரும் அதை செய்கிறதில்ல. அது ஒரு மாதிரி வளைஞ்சி வில்லு மாதிரி வளைஞ்சு இருக்கும். அது பேர் வங்கி மோதிரமா. அது மாணிக்க கல் வச்சுருப்பாங்களாம். நான் பார்க்கல இன்ன வரையிலும், ஆனால் அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்தான். ஒய்ஃபுக்கு வந்து வங்கி மாணிக்க கல் பதிச்ச வங்கி மோதிரம் வாங்கி கொடுத்தாலும் அது வந்து ஃபினான்ஷியலி ஹஸ்பண்டுக்கு நல்ல பணத்தையும் பேங்க்கில் நல்ல அசட் சேர்றதும் பணம் சேர்றதும் கொடுக்குதான். யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா எடுத்து போட்டுக்கோங்க. பழைய வீட்டில் யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா அது வீட்டில் வச்சுருந்திங்கன்னா எடுத்து போடுங்க, இல்லைனா வாய்ப்பு இருந்தாங்கன்னா செஞ்சு போடுங்க, சூப்பராக வேலை செய்யும்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் இது மாதிரி. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, தாந்திரிகனாகவே சப்த கன்னிகர் சூப்பராக வேலை செய்வாங்க. சப்த மாதா, சப்த கன்னி சூப்பராக தாந்திரிகத்துக்கு. நாங்களாம் மாந்திரிகத்தில் செய்யும்போது சைவமாக சில விஷயங்களை செய்யணும், அசைவமாக செய்யணும். சைவம்னா இப்போ வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு குடும்ப ஹஸ்பண்ட் பிரச்சனையை வந்து அந்த கூட பிறந்த பொண்ணு யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கன்னு வைங்க, நெகட்டிவாக இவங்க 2 பேரும் சேர விடக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து முதல்ல சாத்விகமாக சில வேலைகளை செஞ்சோன்னா அவங்க ஆஃப் ஆகிறாங்களான்னு பார்க்கணும். இல்லை இன்னும் அதிகமாக வேலை செய்கிறாங்க, ரொம்ப அதிகமாக அவங்கள பிரிக்கிறது வேலை செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவிட்டி பண்ணுறதுலாம் இருக்குது. அது மாதிரி சாத்விகமாக செய்கிறதுக்கு, ஆனால் சீக்கிரமாக ரிசல்ட் வர்றதுக்கு சப்த கன்னிகள் நல்லா பலமாக வேலை செய்யும். ஃபினான்ஷியல் விஷயங்களில் இல்லை தலையெழுத்து ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணாலும் நெகட்டிவாக இருக்குன்னா பிராமியை வழிபாடு பண்ணுங்கள். சப்த கன்னியில் இருக்கக்கூடிய பிராமியை வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரிசல்ட் வந்து கிடைக்கும். சும்மா சாதாரணமாக அவங்க போய் கும்பிட்றதோ இல்லை அந்த பிராமியை நினச்சிட்டு ஓம் பிராமியை நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு நமக்குள்ளே மைண்டில் ஏற்றிட்டு வீட்டிலேயே ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தட்டு, சின்ன தாம்பூல தட்டு, அதில் மஞ்சள் தண்ணி, அதில் வந்து விளக்கு, அது மேலே வந்து அகல் வச்சு விளக்கு ஏற்றி பிராமியை நினச்சி பண்ணும்போது பிராமியும் எந்த சப்த கண்ணில் எது சொன்னாலும் அதில் ஆவாகனம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அதை கேட்டு என்னோடய தலையெழுத்து மாறணும், நான் எனக்கு எந்தெந்த பிரச்சனை இருக்குது, ஸோ பிரச்சனை இதெல்லாம் சால்வ் ஆகணுன்ற மாதிரி வேண்டிக்கிட்டாலும் பிராமி ரொம்ப சீக்கிரமாக தாந்திரிகமாக வேலை செய்யும் பிராமி. ஓகே, இதை பாருங்கள். இது மாதிரி இந்த இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு பேச வாய்ப்பளித்த நமது நண்பர்கள் மலஸ் தினேஷ் ராஜாயா அவர்களுக்கும் நமது ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம். அஸ்டோ நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி மற்றும் சென்னை. 9364161122 93 64 16 11 22. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்று மட்டும், இந்த வாஸ்து சம்மந்தப்பட்டதில் இப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு. வாஸ்து ரீதியாக ஒருத்தங்க வந்து ஊரில் பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் சென்னை மாதிரி இடங்களுக்கு வெளியே போயிடுவாங்க. இல்லை ஒரு வடக்கு நோக்கி போகிறாங்க அப்படின்னா அங்கேருந்து நல்லா வளர்ந்து சம்பாரித்து அங்கேயே வீடு கட்டிட்டு அப்படியே செட்டில் ஆயிடணும். அதுக்கப்புறம் பின்னாடி காலத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் வந்து மறுபடியும் இந்த ஊரில் அந்த ஊர்லேயே இல்லாத மாதிரி பெரிய வீடு கட்டுறாங்கன்னு வைங்க, சீக்கிரம் மாட்டிக்கிறாங்க. செக் பண்ணி பாருங்கள் அப்படிலாம் இருக்கான்னு. கட்டக்கூடாது. கட்டினவங்க எப்படி இருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட தொழில் தடைகள், இதுவரையிலும் சம்பாரித்த எல்லாமே இழந்து போகிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுது. வடக்கு நோக்கி இல்லை கிழக்கு நோக்கி ஊரை விட்டு பிழைக்க போனவங்க அங்கேயே இருக்கிறது நல்லது. இல்லைன்னா அங்கே நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கீங்களோ அதை விட சின்னதாக, இல்லைன்னா நீங்கள் பிழைச்ச ஊர்லேருந்து எந்த ஊர்லேருந்து போனீங்களோ அந்த ஊரில் உங்கள் வீடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த லெவலில் கட்டுனீங்கன்னா, நாங்கள் அவ்வளோ சம்பாரிச்சிட்டேன், நான் வந்து எப்படி பார்த்தேன், நீங்கள் ஊரில் பெரிய பங்களா மாதிரி கட்டி மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர். செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் அது மாதிரி எதுவும் தப்புலாம் செஞ்சிடாதீங்க. நன்றி, வணக்கம். திருநீலகண்டம். நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் இந்த மாத கருத்தரங்கில் மிக சிறப்பான முறையில் சொற்பொழிவாற்றிய ஒருங்கிணைப்பாளர் திருச்சி நந்தகுமார் ஐயா அவர்களுக்கு
பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு பொருளாளர் கரு முருகானந்தம் ஐயர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து நடத்தும் மாபெரும் ஆன்லைன் ஜூம் வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிய தாந்திரீக பரிகாரங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. வகுப்பு கட்டணம் ரூபாய் 500 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: மன நிம்மதி, வருமானம், படிப்பு மற்றும் தேர்வில் வெற்றி, வீடு, நிலம், வாகனம், குழந்தை பாக்கியம், கடன், வழக்கு, நோய், திருமணம், ஆயுள், திடீர் அதிர்ஷ்டம், தொழில் வெற்றி மற்றும் லாபம், வெளிநாடு விசா பயணம். வகுப்பு ஆசிரியர் தாந்திரீக மாந்திரீக டாரட் ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள். ஒருங்கிணைப்பாளர் AUF அஸ்வினி தாந்திரீக மாந்திரீக நவரத்தின ஜோதிட மையம், திருச்சி. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் 9344476783 மற்றும் 9364161122.